உலகமெங்கும் இருக்கக்கூடிய என் அன்பு தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் தஞ்சை பழனி ராஜகுரு ஜோதிடரின் அன்பான வணக்கம். இந்த ஜூலை மாதத்தில் இந்த ரிஷப ராசிக்காரவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் பார்த்தீங்கன்னாக்க ஜூன் 29ஆம் தேதி வக்ர நிலை பெறுறாங்க. அந்த வக்ரம் பெற்ற சனி பகவான் உங்களுக்கு அந்த வக்ரம் பெற்ற சனியால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஜூன் 29 முதல் நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் சனி பகவான் வக்ரம் அடைகிறாங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷப ராசி நேயர்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நாம் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். அதாவது ரிஷப ராசி அப்படின்னாக்கவே ஒரு சிறப்பான ராசிங்க. இருக்கக்கூடிய ராசிகள்லேயே பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப ஒரு உயர்வான ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அது உங்கள் ராசியை தான் சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் இயற்கையிலே பார்த்தீங்கன்னா அழகாக இருப்பீங்க, அறிவாக இருப்பீங்க, ஆடம்பரமாக இருப்பீங்க, ஸ்டைலாக இருப்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னாக்க ரஜினிகாந்த் சொல்லுவார்ல, ஸ்டைலு தான் அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி அந்த ஸ்டைலுக்கு அந்த 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 ஸ்டைலில் ஜனனமானது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் தான். இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் காலையிலே அப்படியே தூங்கி எழுந்திரிச்சு வந்தீங்கன்னா கூட உங்களுடைய முடியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க அப்படியே சுருளாக இருக்கும். பார்க்குறதுக்கே இயற்கையிலே ஒரு அழகானவர்களாகவே நீங்கள் இந்த பூமியில் நீங்கள் வலம் வருவீங்க. அப்படி ஒரு இறைவனுடைய சுக்கிரனுடைய ஆதிக்கம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களை ஆடம்பரமாக இருப்பீங்க, நிறைய சென்ட்டு போடுவீங்க, வாசனை திரவியங்கள் உபயோகப்படுத்துவீங்க. இப்படி உங்களை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அதாவது பார்த்தீங்கன்னாக்க எதையுமே ரொம்ப அழகாக வச்சுக்கணும். வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா அரண்மனை போன்று இருக்கணும். சின்ன வீடாக இருந்தாலும் அது ரொம்ப அழகாக இருக்கணும். பார்க்குறதுக்கு ரொம்ப தூய்மையாக இருக்கணும். கார் வச்சுருந்தாலும் அதில் சின்ன தூசி கூட இல்லாமல் ரொம்ப சுத்தமாக இருக்கணும். நம்மளுடைய ஆடை ஆபரணங்கள்லாம் நவீனமாக இருக்கணும். இப்படி பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய அழகுக்கு அழகு சேர்க்கக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்ற நீங்கள் தான். அதாவது பார்த்தீங்கன்னாக்க ரிஷபராசி அப்படின்னாக்கவே சுக்கிரனுடைய ஆதிக்கம். அப்போ நாளைய நாகரீகத்தை இன்றே அறிமுகப்படுத்தக்கூடிய யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் தான். இன்றைக்கி நவீனமாக இருக்கக்கூடிய எந்த துறையாக இருந்தாலும் சரி, கணினி துறையாக இருந்தாலும் சரி, கலைத்துறையாக இருந்தாலும் சரி, சினிமா துறையாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே அதுக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் தான். அப்படியாப்பட்ட இந்த சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்தில் ஜனனமான நீங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் நம்பர் 1ல் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ராசிக்காரவங்களாக தான் இருக்கும். அதே மாதிரி கணினித்துறையில் நம்பர் 1ஆக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரிஷப ராசிக்காரவங்களாக தான் இருக்கும். இப்படி கலைத்துறையில் நாட்டியம், அதே மாதிரி மியூசிக் துறை, இசை என்று சொல்லக்கூடிய மியூசிக் துறை, இப்படி நவீனமான துறை சார்ந்த எதை எடுத்துக்கிட்டாலும் பார்த்தீங்கன்னா அது சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் தான் நீங்கள் ஜனனமானவங்களாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்க அரசு துறையில் பார்த்தீங்கன்னாக்க பெரிய பதவிகளில் இருக்கக்கூடியவங்க, அதே மாதிரி அரசியல் துறையில் பெரிய பதவியில் இருக்கக்கூடியவங்க, இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க இந்த ரிஷபத்தில் ஜனனமான நீங்கள் தான். அப்படி ஒரு அற்புதமான ராசியில் நீங்கள் ஜனனமாகிருக்கிறீங்க. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ரொம்ப இந்த பூமியில் நீங்கள் ஜனனமானது, இந்த பூமி அழகாக இருக்குது, இயற்கை அழகாக இருக்கும். அந்த இயற்கையோடு சேர்ந்த நீங்களும் ரொம்ப அழகாக இருப்பீங்க. அப்படியாப்பட்ட ஒரு ராசியில் ஜனனமான உங்களுக்கு ஒரு உண்மையான ஜோதிடம், நன்மையான ஜோதிடம், நம்பிக்கையான ஜோதிடம், உங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்தக்கூடிய ஒரு ஜோதிடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்க இந்த போகர் மீடியாவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மைகளையும் நீங்கள் உங்களுடைய ராசியில் பார்த்தீங்கன்னாக்க குரு பகவான் இந்த குரோதி வருடம் 2024ஆம் ஆண்டு, அதாவது உங்கள் ராசியில் தான் குரு உட்காந்துருக்காங்க. அப்போ உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா குரு ஜென்ம குருவாக இருக்காங்க. இருந்தாலும் கூட அவங்களுடைய பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தை பார்க்குறாங்கல்ல. அப்போ இந்த 7ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நண்பர்கள், உறவினர்கள், மனைவி, கூட்டாளிகள், இவங்க எல்லாருமே உங்களுக்கு நல்லது தானே செய்வாங்க. 7ஆம் இடத்தை குரு பார்த்துடுறாங்கல்ல. அப்போ பார்த்தீங்கன்னாக்க நண்பர்கள், உறவினர்கள்லாம் இவங்கெல்லாம் உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக தான் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன், தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சூரியன், சுக்கிரன். அப்போ இவங்களுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இன்னும் கூடுதலான சில நன்மைகளை தான் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன், புதன். இந்த ஜூலை மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருதுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறாங்க. 10ஆம் இடம்னாவே தொழில், ஜீவன, உத்தியோகஸ்தானம் தானே. 10ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று தானே இருக்காங்க. ஆகையினால பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நன்மையான சில நிகழ்வுகள் தான் நடக்குமே தவிர சனி பகவானால் உங்களுக்கு எந்த விதமான ஒரு துன்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க மாட்டார்.
அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்க நன்மைகளே நடக்கும். இந்த சனி வக்ரம் பெற்ற காலகட்டங்களிலும் உங்களுக்கு வந்து நன்மையாக தான் இருக்கும். இந்த ஜூலை மாதத்திலும் வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு நன்மையான நிகழ்வு தான் நடக்கும். அதாவது வந்து உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்வதனால வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, பூர்வீகமான இடத்துல வந்து இப்போதைக்கு வந்து எந்த ப்ராசஸும் நீங்கள் பண்ண வேண்டாம். பூர்வீகத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஏதாவது சிறு சிறு வில்லங்கம் பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பூர்வீகமான இடத்துல வந்து விற்பனை செய்கிறது, இடமாற்றங்கள் பண்ணுறது, இது எல்லாமே வந்து இப்போதைக்கு வேண்டாம். இந்த மாதங்கள் முடிந்த பிறகு, ஜூலை மாதம் முடிந்த பிறகு எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஏற்பாடு செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக தான் இந்த ஜூலை மாதம் இருக்கின்றது. இந்த ஜூலை மாதத்தில் வந்து நீங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, அதாவது வந்து சுக்கிர பகவானுக்கு நீங்கள் வழிபாடு பண்ணணும். இதில் அது மட்டும் அல்லாமல் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை வழிபாடு பண்ணுங்கள். இல்லாவிட்டால் வந்து திருப்பதி சென்று வழிபாடு செய்யுங்க. திருப்பதி செல்ல முடியல அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் சென்று வழிபாடு செய்யுங்க. அப்படியெல்லாம் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு நிறைய இன்னும் மேன்மேலும் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.